ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, இத்தனை நாள் நம்ம டிராகன் பால்ஸில் உள்ள எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். இனிமேல் எபிசோட்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் உள்ள மூவிஸையுமே கவர் பண்ணலாங்கிற ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் கிளாசிக்கில் ஃபஸ்ட்டு மூவி. ஸோ அதுதான் கர்ஸ் ஆஃப் த பிளட் ரூபீஸ். ஓகேவா? இந்த மூவியை பற்றின கதைகளை எவ்வளவுக்கு எவ்வளோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் பயங்கரமா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அழிச்சுக்கிட்டு இருக்க அங்க தூரத்துல ஒரு பொண்ணு என்ன பண்றா, கில்டாவில்டாவில கல்லு வச்சு அதுல ஒருத்தவனா அடிக்கிறாரு. அடிச்சோடனே அவன் என்ன பண்றான், ஏ பொண்ணே என்னையா அடிச்சா அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இங்க இருந்து அந்த பொண்ணு அடிக்க வர, உடனே ஒரு பெரிய மனுஷன் அந்த கிராமத்துக்கான என்ன பண்றான், அவனை பிடிச்சி இங்க இருந்து அடிக்கிறாங்க. இது வேற யாரும் கிடையாது, இந்த பொண்ணோட அப்பா. உடனே அவனுங்க ஆளு என்ன பண்றானுங்க, இந்த மாதிரி எங்களை ஒருத்தவன் தடுக்கிறான்னு சொல்லி ஒரு சுப்பீரியர் கமாண்டர் அதுல ஒருத்தன் இருப்பான். இப்ப அவங்கிட்ட போய் சொல்ல உடனே அவன் இங்க இருந்து வராங்க. வந்தவன் உடனே நம்ம கிராமத்தான் கேட்கறான், எதுக்காக இப்படி பண்றீங்க, மக்கள் எல்லாம் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்க, அவன் ஒரு கிறிஸ்டலை ஒண்ணு காட்டுறாங்க. அதாவது இந்த கிறிஸ்டலோட பேர் தான் ரூபி கிறிஸ்டல்ஸ். அதாவது ரூபி கிறிஸ்டல்ஸ்னா வேற எதுவும் கிடையாதுங்க, நம்மளா சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த பவளங்கிறது அதுதான். அதாவது இந்த மண்ணுல பவளங்கிறது ரொம்பவே அதிகமா கிடைக்குதான். அதை இந்த நாட்டை ரூல் பண்றான் கிங் குரூம்ஸ்ங்கிறவன். அவன் என்ன பண்றான், இந்த பவளங்கள் எல்லாத்தையுமே தோண்டி விலை உயர்ந்த சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுறதான் அவனோட வேலை. அதுக்காக தான் இந்த மண்ணுல இருந்து பவளங்கள் எல்லாம் தோண்டி இந்த மண்ணையும் மக்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பவளத்துக்காக இந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க பயங்கரமாவிகளுக்குள்ள சண்டை வருதுங்க. இப்படியே சண்டை வந்துகிட்டு இருக்க நம்ம கிராமத்தான போட்டு அந்த பெரியவன் இருக்கான் பாத்தீங்களா கமாண்டரு, அவன் பயங்கரமா இங்க இருந்து அடிச்சு போட, உடனே இந்த பொண்ணு போய் அப்பா அப்படின்னு போய் அழுகுறாங்க. அழுதுகிட்டு இந்த கிராமத்தை நான் எப்படியாச்சும் உங்கள்கிட்ட இந்த காப்பாத்துவோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் தூரத்துல ஒரு கேசல காட்டுறாங்க. இந்த கேசல்ல தான் கிங் குரூம்ஸ்ங்கிற ஒருத்தன் பார்க்க நாய் மாதிரி ஒரு உருவமா இருக்கான் பாத்தீங்களா ஷேடோல, இவன் தாங்க கிங் குரூம்ஸ். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இங்க உள்ள சாப்பாடுகள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா இவன் இது வரைக்கும் எவ்வளவோ சமையல்காரர்களை வர வச்சுட்டானா, எவ்வளவோ சாப்பிட்டானா, ஆனா இவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியான சாப்பாடே இது வரைக்கும் கிடைக்கல. எனக்கு அந்த மாதிரி சாப்பாடுகள் வேணும், அதுதான் என்னோட ஆசை. அதுக்காக எவ்வளவு ரூபி கிறிஸ்டல்ஸ் வேணாலும் எடுப்பேன், எவ்வளவு வேணாலும் விலை உயர்ந்த சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுவோங்கிற மாதிரி இவன் சாப்பாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்க அந்த டைம்ல ரெண்டு பேரும் இவங்க வராங்க. வந்தவங்க அடுத்த டிராகன் பால் எங்களுக்கு கிடைச்சிட்டு கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க, இவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராகன் பால் எல்லாத்தையுமே சேகரிச்சு நம்ம ஷென்லாங் இருக்கு பாத்தீங்களா, அதுகிட்ட உலகத்திலே விலை உயர்ந்த சாப்பாடு, நல்ல சுவையான சாப்பாடு எனக்கு வேணும்னு கேட்கறது தான் இவனோட எய்மாவே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்காக தான் இவங்க ஆளுங்களை விட்டு இப்ப டிராகன் பாலையுமே எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கோகுவை காட்டுறாங்க. நம்ம கோகு அவர் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அவங்க தாத்தாவோட டிராகன் பால்ட்ட, தாத்தா இந்த மாதிரி நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டிராகன் பால்ட்ட சொல்லிட்டு இங்கே இருந்து கிளம்புறாருங்க. அப்படி வரவரு மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள குதிச்சு மீன் பிடிக்க போக, அந்த பெரிய மீன் என்ன பண்ணுது, இங்கே இருந்து கோகுவை சாப்பிட வருதுங்க. நம்ம கோகு இங்கே இருந்து பறந்து அந்த மீன் அடிச்சு பறக்க விடுறாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மாவை காட்டுறாங்க. நம்ம புல்மா என்ன பண்றாங்க, ரேடாரை வச்சுக்கிட்டு அவங்க டிராகன் பாலை தேடிக்கிட்டு வர, அந்த டைம்ல இவங்க தலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய பிளைட் போயிட்டு இருக்குங்க. இந்த பிளைட் வேற யாரும் கிடையாது, அதாவது நம்ம குரூம்ஸ் அனுப்பினா பாத்தீங்களா அந்த ரெண்டு கைத்தடி ஆளுங்க, அவங்களும் நம்ம கோகுவோட வீட்டுல உள்ள அந்த டிராகன் பாலை தேடி அவங்களோட ரேடாரை வச்சுக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. கோகு என் வீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்க, புல்மா என்ன பண்றாங்க, இந்த பக்கம் இவங்களை பார்த்துக்கிட்டு எதுக்கு வந்த நம்ம கோகுவை பார்க்காம நம்ம கோகு மேல ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. கோகு மேல ஆக்சிடென்ட் பண்ண இங்கே இருந்து கோகு பறந்து போய் விழுந்துடுறாரு. உடனே புல்மா அவன் செத்துட்டானு பார்க்க கோகு பயங்கரமான கோபம், ஏ காப்ளினே என்னையா இப்படி கொல்ல பார்த்தா நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கோகுக்கு பயங்கரமான கோபம். அதாவது கோகு இது வரைக்கும் மனிதர்களையே பார்த்ததில்லை. அதனால இவர் என்ன பண்றாரு, புல்மாவை வேற ஏதோ ஒரு ராட்சசி சூனியகாரி நினைச்சுக்கிட்டு பயங்கரமா கோபப்பட, உடனே புல்மாவும் வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, கண்ணை வச்சு கோகுவை பயங்கரமா சுடுறாங்க. ஆனா நம்ம கோகுக்கு ஒண்ணுமே ஆகல. நம்ம புல்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. உடனே கோகு இதெல்லாம் வச்சு என்ன சுட முடியாது, நான் யாருன்னு உன்னை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருந்து அவரோட எக்ஸ்டெண்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு நம்ம புல்மாவை அடிக்க வர, ஏன் நானும் மனுஷன் தான் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம கோகு என்ன பண்றாரு, அந்த வண்டியில் அடிச்சிடறாருங்க. அடிச்ச உடனே இப்பதான் கேட்கிறாரு, என்ன நீயும் மனுஷியான்னு கேட்க, இப்பதாங்க புல்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பெண்ணு, நான் இப்படிதான் இருப்பேன், இது வரைக்கும் மனுஷங்களே பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்பதான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க உடனே நம்ம புல்மாவோட பால் ஒண்ணு கீழே கிடக்கும். இதை இங்க இருந்து கோகு பார்த்துட்டு என்னோட தாத்தா அப்படின்னு எடுத்து பார்ப்பாரு. பார்த்த உடனே தான் நம்ம புல்மா சொல்லுவாங்க, நல்லா பாரு, அதாவது இதுல உள்ளது 2 ஸ்டாரு,
நீ வச்சிருந்ததுல வேற ஏதாச்சும் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க உடனே நம்ம கோகு பார்த்துட்டு ஆமா எங்க தாத்தாவோட பால்ல 4 நட்சத்திரம் இருந்தது, அப்ப இது எங்க தாத்தா இல்லங்கிறத நம்ம கோகுவுமே புரிஞ்சுக்கிறாருங்க. இப்ப இந்த பக்கம் வந்தாங்க பாத்தீங்களா அவங்க 2 பேரு ஒரு வழியா கோகுவோட வீட்டுக்குள்ள வந்து அந்த டிராகன் பால் அவங்க எடுத்துறவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மா என்ன சொல்றாங்க, நம்ம மிகப்பெரிய ஆபத்துல இருக்கோம், அதாவது அவங்க உன்னோட டிராகன் பாலை தான் எடுக்க வந்திருக்காங்க, உங்க தாத்தாவை உங்ககிட்ட இந்த திருட வந்திருக்காங்க, வா போவோம்னு சொல்லி இங்க இருந்து கோகுவை கூட்டிக்கிட்டு 2 பேருமே வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க இங்க இருந்து வேகமா வந்து வீட்டுல பார்க்க நம்ம கோகு என்ன சொல்றாரு, எங்க தாத்தா இல்ல அதுக்கு பதிலா இதுதான் இருந்ததுன்னு சொல்லி ஒரு காயினை காட்டுறாருங்க. அதாவது கிங் குரூம்ஸோட அந்த கண்ட்ரில யூஸ் பண்ற அந்த காயினை வந்து டிராகன் பாலை எடுத்துக்கிட்டு காயினை இங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த பக்கம் இவங்க என்ன பண்றாங்க, காயினை எடுத்துக்கிட்டு பிளைட்ல தப்பிக்க போக உடனே புல்மா என்ன பண்றாங்க, அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போறாங்க, நம்மளும் இங்க இருந்து வா போவோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம கோகு என்ன சொல்றாரு, என்னால பறக்க முடியாது, நம்ம எப்படி போறது அப்படின்னு கேட்க அதை பத்தி நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அவங்களோட கேப்சூல்ல ஒன்னை எடுத்து போடுறாங்க. மிகப்பெரிய பிளைட்டா மாறுது. இதை பார்த்தோன்னே நம்ம கோகு சந்தேகத்துல இருந்தவர் இப்ப கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, நீ கன்ஃபார்ம் சூனியக்காரி தான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ண இப்ப ஒரு வழியா பிளைட்ல இங்கே இருந்து 2 பேரும் போறாங்க. இப்படியே போக இவங்க 2 பேரும் பயங்கரமா பேசிக்கிட்டு போறாங்க. அதாவது நமக்கு எப்படியாச்சும் இந்த ரூபி கிறிஸ்டல்ஸ் அதிகமா தேவை, இதை நம்ம நிறைய சம்பாதிக்கணும், அவர் கேட்கறது இந்த டிராகன் பால் தானே, இதை அவருக்காக கொடுத்துட்டு நம்ம கிறிஸ்டல்ஸ் சம்பாதிக்கிறத பத்தி இவங்க பேராசையா பேசிக்கிட்டு போயிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மா வந்து அவங்க கிட்டக்க போய் ஒழுங்கா எங்க டிராகன் பாலை திருட்டிட்டீங்க, எனக்கு அதை கொடுங்க, இந்த காயின்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லி நம்ம கோகு திருப்பி கொடுக்க பரவாயில்ல நம்மளுக்கு விருந்தாளிங்க வந்துட்டாங்க, இவங்க கதையை முடிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம ஆரஞ்சு ஹேர் உள்ளவ என்ன பண்றா, இங்க இருந்து அவளோட லான்ச்சர் அவளோட பிளைட்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த லான்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம புல்மாவை பயங்கரமா சுடுறாங்க. இங்க இருந்து புல்மாவா சுட நம்ம புல்மா என்ன பண்றா, நானும் எதுக்கும் குறைஞ்சவன் இல்லடான்னு சொல்லி இப்ப புல்மா என்ன பண்றா, அவளோட பிளைட்ல இருக்கும் பாத்தீங்களா அந்த கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சுட இவங்களோட பிளைட் பயங்கரமா டேமேஜ் ஆயிடுது, இவங்களோட ரேடாருமே இந்த இடத்துல டேமேஜ் ஆயிடுதுங்க. உடனே கடுப்புல காண்டான நம்ம ஆரஞ்சு ஹேர் என்ன பண்றா, உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லான்ச்சர் எடுத்து இங்க இருந்து நம்ம புல்மாவோட பிளைட்டை சுட இந்த இடத்துல அவங்களோட அந்த பிளைட் வந்து சுத்தமா வெடிச்சு போயிடுதுங்க. வெடிச்சு போக 2 பேருமே மேலே இருந்து கீழே விழுறாங்க. உடனே நம்ம கோகு என்ன பண்றாரு, அவரோட எக்ஸ்டெண்டர் இங்க இருந்து தூக்கி போட்டுறாருங்க. கோகு தண்ணியில விழுந்துடுறாரு. இப்ப கோகு தண்ணியில விழுந்தவர் எழுந்திருச்சு பார்க்க நம்ம புல்மா அவரோட எக்ஸ்டெண்டர்ல எப்படியோ காப்பாற்றப்பட்டிருக்காங்க, அப்படியே ஏர்லயே யூரின் போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க பயம் போல. இப்போ ஒரு வழியா இவங்க 2 பேரும் பரவாயில்ல நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, நீ என் கூட வான்னு சொல்லி நம்ம கோகுவையும் கூட்டிக்கிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கோகுவுக்கு இங்க பயங்கரமா பசிக்குது. இப்ப இந்த பக்கம் நம்ம கிராமத்துல இருந்து வந்தா பாத்தீங்களா அந்த பொண்ணு பான்சி, அவ இங்க இருந்து காட்டுக்குள்ள வந்து யாரோ எதையோ தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வந்துகிட்டு இருக்க இங்க ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து நம்ம பான்சியை மிரட்டுது, ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்க இல்லனா நீ என்ன சாப்பிட்டுருவாங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம பான்சி என்ன பண்றா, கல்டாப்ல இருந்து ஒரு கல்ல விட்டு அடிக்க இவனுக்கு பயங்கரமா வலிக்குது இந்த உருவத்துக்கு. இருந்தாலும் இது பயமுறுத்துறத நிப்பாட்டுல. இப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்க டக்குன்னு நம்ம புல்மா கோகு இவங்க வந்தவங்க எல்லாம் இதே இடத்துக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம புல்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. இப்ப 2 பெண்களை பார்த்தோன்னே இந்த மிருகம் என்ன சொல்லுது, பரவாயில்ல இன்னைக்கு எனக்கு டபுள் டமாக்கா தான், 2 பேருமே என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி மிரட்ட உடனே நம்ம கோகு எதுக்கு வந்து இந்த மாதிரி வீக்கா இருக்கிறவங்க யாரையும் எங்க தாத்தா கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஆனா நீ எல்லாரையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு சொல்ல, அப்ப என் கூட நீ சண்டை போட ரெடியான்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டைக்கு நின்றுகிட்டு இருக்காங்க. இப்படியே சண்டை போட ரெடியாக நம்ம மிருகம் என்ன பண்ணுது, பரவாயில்ல இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் போல, இரு உன்னை பயமுறுத்துறன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரோபோவா அதோட உருவத்தை மாத்திக்குது. உருவம் மாறும் போதே தெரியும் இந்த இடத்துல நான் யாரை மீன் பண்றேன்னு, இது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஊழாங்க தான் இந்த இடத்துல உருவத்தை மாத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி ரோபோவா மாற இதை பார்த்துட்டு இப்ப என்னால உன்னை அடிக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்கிறாரு. பரவாயில்ல எங்க தாத்தா எனக்கு கராத்தே கும்ஃபுன்னு நிறைய கத்து கொடுத்திருக்காரு, உன்னை ஈஸியாவே தோக்கடிச்சிருவான் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்ப முடிஞ்சா இந்த மரத்தை உன்னால உடைக்க முடியுமான்னு சொல்லி நம்ம ஊழாங்க கேட்க, இதெல்லாம் எனக்கு அசால்ட்னு சொல்லி கோகு இங்க இருந்து ஜம்ப் பண்ணி ஒரு அடி அடிக்கிறாருங்க. அந்த மரம் 2 துண்டா விடுது. இதை பார்த்தோன்னே மனுஷனுக்கு பயங்கரமா வேர்த்து என்ன ஆள விட்டுறான்னு சொல்லி ஒரு வவ்வாலா மாதிரி இங்க இருந்து ஓடுறாருங்க. இவரு உடனே கோகு உன்னை விடவே மாட்டேன்னா அவரும் துரத்திக்கிட்டு வர்றாரு. இந்த பக்கம் நம்ம புல்மா அந்த பான்சிங்கிற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளை இங்க இருந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பறவையா ஊழாங்கோட கோகு பின்னாடியே ஓடி வந்தவர் அவரோட எக்ஸ்டெண்டர் இங்க இருந்து தூக்கி வீச அவன் வாய்க்குள்ள குத்தி ஒரு வழியா அடிபட்டு இந்த இடத்துல நம்ம கோகு கிட்ட ஊழாங்க மாட்டிக்கவும் செய்யறாங்க. இப்படி இவங்க மாட்டிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க திடீர்னு இவங்க 2 பேரையும் யாரோ ஒருத்தவங்க தூரத்துல இருந்து சுடுறாங்க. பயங்கரமா சுட இது யாரான்னு பார்த்தா நம்ம யம்சா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் சுடுறான். நம்ம யம்சாவை பார்த்தோன்னே ஊழாங்குக்கு பயங்கரமான பயம். இவன் தான் யம்சா, இவன் மிகப்பெரிய திருட்டு பைய, இவங்கிட்ட எது கிடைச்சாலும் திருடிடுவாங்கிற மாதிரி நம்ம யம்சாவை பத்தி நம்ம ஊழாங்க சொல்ல, அது மட்டும் கிடையாம நம்ம போருக்கும் ஊழாங்குக்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது இந்த ஸ்கூல்லயே வந்து நம்ம போற ஊழாங்க ரொம்பவே கிண்டல் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் ரிவெஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம யம்சா இப்போ வந்து ஊழாங்க அடிக்க வர உடனே நம்ம ஊழாங்க நேக்கா என்ன பண்ணிடுறான், யம்சா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, முடிஞ்சா இவனை தோக்கடிங்கிற மாதிரி நம்ம கோகுவை மாட்டி விடுறாங்க. நம்ம யம்சா வந்தவன் என்ன பண்றான்,
இவனையா உங்களை எல்லாம் ஈஸியாவே முடிச்சிருவோம்னு சொல்ல நம்ம கோகு என்ன கேட்கிறாரு, இப்ப எதுக்கு நான் அவங்க கூட சண்டை போனோம், சம்பந்தம் இல்லாத யாரையும் நான் அடிக்க மாட்டேன்னு சொல்ல, நீ மட்டும் அவனுங்களை அடிக்கலனா நம்ம 2 பேரையும் அவனுங்க கொன்னுடுவானுங்க அப்படின்னு நம்ம கோகு கிட்ட சொல்ல, அப்ப நாங்க அடிக்கலன்னா எங்களை கொன்னுடுவியாடா அப்படிங்கிற நம்ம கோகுவும் கேட்க, இப்ப ஊலாங்க இங்க இருந்து போய் மறைச்சுக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு யம்சா இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை வருது. இப்ப நம்ம யம்சா என்ன பண்றான், இங்க இருந்து வேகமா பறந்து வந்து அவனோட கத்தி இருக்கும், அந்த கத்தியை வச்சு இங்க இருந்து நம்ம கோகு அடிக்க, நம்ம கோகு அவரோட எக்ஸ்டெண்டரை வச்சு பயங்கரமா டாட் பண்றாங்க. இப்ப 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இப்ப கோகு என்ன பண்றாரு, அவரோட எக்ஸ்டெண்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை இங்கே இருந்து நீட்டி நம்ம யம்சாவோட வயித்துல ஒரு அடி அடிக்கிறாருங்க. யம்சா இங்கே இருந்து காத்துல பறந்து போய் விழுகிறான் யமச்சாவில. இப்ப யமச்சா பயங்கரமா கோவமாயி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டான்னு சொல்லி வூல் ஃபேங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபிஸ்ட்டை இங்கே இருந்து எடுத்துக்கிட்டு வர, நம்ம கோகுக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது. கோகுவால ரொம்பவே வீக்கா ஃபீல் பண்ண நம்ம யமச்சா இங்கே இருந்து வந்தான் பாத்தீங்களா, வூல் ஃபேங் ஃபிஸ்ட்டை நம்ம கோகுவை போட்டு சரமாரியா அடிக்கிறாங்க. அடிச்சு இங்கே இருந்து கோகுவை பறக்க விட ஒரு மிகப்பெரிய பாறையில அடிச்சு நம்ம கோகு கீழே விழுந்துடுறாருங்க. இப்படியே கோகு கீழே விழ மறுபடியும் நம்ம கோகு எழுந்திருச்சு, உன்னை இப்ப விட மாட்டேன்டான்னு சொல்லி ராக் பேப்பர் சிசர்னு சொல்லி இங்கே இருந்து வந்து நம்ம யமச்சாவோட கண்ணுல ஒரு குத்து குத்திட்டு இங்கே இருந்து ஒரு அட்டிப்பாரு பாருங்க. நம்ம யமச்சா இங்கே இருந்து பறந்து போய் தூரத்துல விழுந்துருவாங்க. தூரத்துல விழுந்தவன் மறுபடியும் அடிக்க வர, அதுக்குள்ள நம்ம புல்மாவும் அந்த பொண்ணும் இங்க வந்துடுறாங்க. நம்ம புல்மாவை பார்த்தோன்னே நம்ம யமச்சா வெக்கத்திலேயே இங்க இருந்து மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தவனுக்கு பல்லு போயிடுது. உடனே நம்ம பூரி என்ன யமச்சா அவனுக்கு ஆயிட்டு, என்ன அவன் மூஞ்சி இப்படி இருக்குன்னு சொல்லி கண்ணாடியா மாற, கண்ணாடியில அவன் பல்லு போனதை தெரிஞ்சுக்கிட்ட யமச்சா உங்களை விடவே மாட்டான்னு சொல்லி யமச்சா போரு 2 பேரும் இந்த இடத்துல இருந்து ஊர்றாங்க. இப்ப ஒரு வழியா இவங்க எல்லாரும் அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த வீட்டுல உட்கார்ந்துருக்க இப்பதான் நம்ம ஊலாங்க பத்தி இந்த நம்ம புல்மாவுக்கு தெரியுது. அப்ப நீ தான் அப்படி உருவத்த மாதிரி எல்லாரையும் ஏமாத்தி பயமுறுத்திக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தெரிய, இப்ப இந்த பக்கம் இந்த பொண்ணுகிட்ட நம்ம புல்மா கேட்கிறா, ஆமா இந்த நேரத்துல இந்த காட்டுக்குள்ள நீ எதுக்கு வந்த, நீ யாரை தேடி வந்த அப்படிங்கிற கேட்க, இப்பதாங்க அந்த பொண்ணு சொல்றா, அதாவது நான் மாஸ்டர் ரோஷிங்கிற ஒருத்தவர் இருக்காரு, அவரு டர்ட்டில் ஹெர்மெட்னு கூட அவரை சொல்லுவாங்க, அவரை தேடிக்கிட்டு தான் ஒரு பயணத்துல இருக்கேன், இங்க இருந்து தெற்கு திசையில போனா அப்படின்னா அவரு கடப்பாருன்னு சொன்னாங்க, அதனாலதான் அவரை தேடிக்கிட்டு போறேன்னு சொல்ல, இப்ப நாங்களும் அந்த திசையில தான் போயிட்டு இருக்கோம், அவர் எதுக்கு நீ தேடி போற அப்படின்னு கேட்க, இப்ப அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவன் அந்த கிராமத்துல நடந்த எல்லா கதையும் சொல்றாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய கெட்டவன் இருந்தான், அவனோட பேர் தான் குரூம்ஸ். அவன் ஸ்டார்டிங்ல ரொம்பவே நல்லவனா இருந்தான், ஆனா இப்ப அவன் வந்து மிகப்பெரிய கொடூரன் ஆயிட்டான். அவனுக்கு சாப்பாட்டு மேல உள்ள அதிக ஆசைனால எங்க கிராமத்துல மட்டுமே கிடைக்கிற அந்த ரூபி கிறிஸ்டல்ஸ் இருக்கும், அதை எல்லாத்தையும் தோண்டி எடுத்து 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 விலை உயர்ந்த சாப்பாடுகளை வாங்கி எங்க மொத்த கிராமத்துகளையுமே அழிச்சிட்டான். இயற்கைங்கிறதே எங்க கிராமத்துல இல்ல, நிலங்கள் எல்லாத்தையுமே நஞ்சாக்கிட்டான். மக்கள் இன்னைக்கு வாழ கூட தயாரா இல்ல, மக்கள் எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கான், மிகப்பெரிய கொடுங்கோலாட்சி புரியாங்கிற ஒவ்வொரு இதையுமே சொல்ல இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுதுங்க. இப்ப இதுக்காக தான் வந்து நான் அவரை தேடி வந்த மாஸ்டர் ரோஷியா. அது மட்டும் கிடையாம இப்ப அவன் அந்த டிராகன் பாலை தேடுறதுக்காக வேற துணிஞ்சிருக்கான். அதை தேடிட்டா அவனுக்கு கிடைச்சிட்டா அப்படின்னா அதை வச்சு அவன் என்னென்ன பண்ண போறானோ தெரியலங்கிற எல்லா இதையுமே வந்து நம்ம பான்சி இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்தவனே தான் நம்ம கோகு இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கும் நம்ம புல்மாவுக்கும் தெரியுது, அப்ப எங்க தாத்தாவே அவங்க தான் தேடி இருக்காங்களா, அதை நான் கண்டே பிடிச்சாகணும்னு சொல்லி நம்ம கோகுவும் சொல்ல, இப்ப இது எல்லாத்தையும் நம்ம யமச்சா இருக்கான் பாத்தீங்களா, இந்த பக்கம் ஒளிஞ்சு நின்றுகிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம யமச்சாவும் போற என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் அந்த டிராகன் பாலை நம்ம திருடணும் அப்படிங்க. உடனே நம்ம போற அதை வச்சு நீ என்ன யமச்சா பண்ண போறேன்னு கேட்க, இந்த உலகத்துல ஒரு அழகான பெண்ணை நான் எனக்கு கேட்க போறேன்னு சொல்ல, என்னடா இப்படி கேட்கிற, பணம் பொருள் இது மாதிரி எதையாச்சும் ஆசைப்படுன்னு கேட்க, பணம் வேணும்னா நான் திருடிப்பேன், திறமை வேணும்னா நான் வளர்த்துப்பேன், ஆனா நான் பெண்களை பார்த்து பயப்படுறேன், அதை நான் எப்படியாச்சும் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி யமச்சா அவன் ஆசையை சொல்லி இதை திருடுறதுக்காக இவங்க 2 பேரும் இங்க கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் குரூம்ஸு கிட்ட காட்டுறாங்க. நம்ம குரூம்ஸுக்கு கிட்டத்தட்ட 5 பால் கிடைச்சிடுது, அதாவது கோகுவோட டிராகன் பாலையும் சேர்த்து 5 பால் இப்ப அவனுக்கு கிடைச்சிடுதுங்க. இன்னும் 2 கிடைச்சது அப்படின்னா இந்த உலகத்தையே நான் கான்குரர் பண்ணிடுவேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்வேங்கிற மாதிரி இவன் அப்படியே பேராசையில இருந்துகிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஒரு வழியா வந்தவங்க ரோஷியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோஷியோட வீட்டுக்கு வந்தோடனே அங்கே இருந்த மாஸ்டர் ரோஷி வந்தவர், ஓ நீ தான் என்ன அழிக்க வந்தவனா, என்னெல்லாம் உன்னால ஈஸியா அழிக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம கோகுவை பார்த்து கேட்கிறாரு. உடனே நம்ம கோகு என்ன சொல்றேன், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் அப்படி கிடையாதுன்னு கோகு சொல்ல, உடனே அந்த பான்சி குழந்தை இருந்தா பாத்தீங்களா, அவளுமே அங்க இருந்து வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நேத்தி நைட்டு கூட ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து இந்த பையன் தான் என்ன காப்பாத்தினாங்கிறது எல்லாத்தையும் சொல்ல, அப்படியா இரு அப்ப எனக்கு ஒருத்தன் தப்பா சொன்னானே அப்படின்னு சொல்லி இவர் இங்கே இருந்து பின்னாடி வராருங்க. ஆமாங்க, நம்ம யமச்சாதான் நம்ம கோகுவை பத்தின தப்பான புரளிகள் எல்லாத்தையுமே மாஸ்டர்ட்ட சொல்லி இருக்கான். இப்ப இது எல்லாத்தையும் தெரிஞ்ச உடனே நம்ம யமச்சா இங்கே
இருந்து வந்து கோகுவை பத்தி இல்லாத பொல்லாத கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க. உடனே நம்ம மாஸ்டர் ரோஷி என்ன சொல்றாரு, சரி நீங்க சொல்றதுல எது உண்மை எது பொய்யுங்கிறது தெரியல, இதை கண்டுபிடிக்க ஒரே வழிதான் இருக்கு. மாஸ்டர் ரோஷி என்ன பண்றாரு, இங்கே இருந்து அவரோட பிளையிங் நிம்பஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கூப்பிடுறாருங்க. அதை கூப்பிட அது அங்கேயே இருந்து வருது. இதுதான் நிம்பஸ். இதுல யாரு சவாரி பண்றீங்களோ அவங்க தான் நல்லவங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இதுல சவாரி பண்றது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. யாருக்கு நல்ல மனசு இருக்கோ, எந்த கெடுதலும் பண்ணாம இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இதுல சவாரி செய்ய முடியும். நல்ல பியூர் சோலும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம மாஸ்டர் ரோஷி என்ன பண்றாரு, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நல்லதுன்னா என்னங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் ரோஷி என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அவர் இங்கே இருந்து அதுல ஏறி குதிக்கிறாருங்க. குதிச்சோடனே மனுஷன் அப்படியே பொத்துக்கிட்டு கீழே விழுந்து அடிபட சுத்தி உள்ளவங்க எல்லாம் பயங்கரமாக குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. உடனே நம்ம கோகு என்ன பண்றாரு, சரி இதை நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு சொல்லி கோகு குதிக்க அவரால் ரொம்பவே அழகா இந்த இடத்துல நிக்க முடியுதுங்க. இதுல நிக்க முடிஞ்சோடனே நம்ம கோகு இங்கே இருந்து அங்கே இருந்துங்கன்னா அப்படியே பறந்து பறந்து விளையாண்டுகிட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம மாஸ்டருக்கும் புரியுது, பரவாயில்ல அப்ப அது நான் நினைச்ச மாதிரி இந்த பையன் கெட்டவன் இல்ல, இவன் தான் ரொம்ப நல்லவன் போலங்கிறத புரிஞ்சுக்க இதை பார்த்தோன்னே நம்ம எமச்சா வந்து என்ன பண்றான், இங்கே இருந்து அப்படியே பயந்துகிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மா என்ன பண்றான், நம்ம ரோஷி கழுத்துல தொங்குன அந்த டிராகன் பாலை பார்த்துறான். பார்த்த உடனே எனக்கு அந்த பால் வேணும் அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ரோஷி என்ன பண்றாரு, அதை நான் உனக்கு தரேன், ஆனா அதுக்கு பதிலாக நான் அவனோட புக்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி காஜி மைண்டு மாஸ்டருக்கு இங்க வேலை செய்யுதுங்க. உடனே நம்ம புல்மா என்ன பண்றான், இங்கே இருந்து ஊழாங்க மறைச்சு கூட்டிகிட்டு போய் எனக்காக நீ இப்படி மாதிரி அவன் சொல்றதெல்லாம் செஞ்சு தொல்லன்னு கேட்க, என்னால முடியாதுன்னு நம்ம ஊழாங்க சொல்ல, நீ மட்டும் செஞ்சினா என்னோட பேண்டிஸா உனக்கு தருவேன்னு சொல்ல, உடனே நம்ம ஊழாங்கு நம்ம புல்மா மாதிரி மாறுறாங்க. புல்மா மாதிரி மாறு உடனே நம்ம மாஸ்டர் அங்கே இருந்து வராரு. வந்த உடனே உன்னோட புக்ஸை நான் பார்க்கலாமான்னு தானே இவர் கேட்டாரு. ஆனா நம்ம ஊழாங்க என்ன பண்றான், உங்களுக்கு நான் இன்னும் நிறையவே பண்றேன்னு சொல்லி பல கசமசாக்கள் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குங்க. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம மாஸ்டரோட மூக்குல பயங்கரமா ரத்தங்க செய்யுது. இப்ப இந்த பக்கம் குரூம்ஸோட ஆட்கள் அங்கே இருந்து வராங்க. வந்தவங்க ஒரு மிகப்பெரிய லான்ச்சரை மாஸ்டரோட வீட்டுல போட அந்த மாஸ்டரோட வீடே இந்த இடத்துல வந்து காலியாக செய்யுது. இப்ப புல்மா கிட்ட 2 டிராகன் பால் இருந்தது பாத்தீங்களா, அதாவது மாஸ்டர் கொடுத்ததையும் சேர்த்து அதுல ஒரு டிராகன் பாலை இங்க இருந்து ஒரு ட்ரோனை வச்சு எடுக்க, இன்னொரு டிராகன் பாலை எடுக்க வர அதுக்குள்ள நம்ம ஊழாங்க எக்கு தப்பா குறுக்க பூந்து தடுக்க, யதார்த்தமா இன்னொரு டிராகன் பால் ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கைக்கு போகாம இந்த இடத்துல தடுக்கப்படுதுங்க. இப்ப இந்த பக்கம் இவங்க என்ன பண்றாங்க, அந்த சப்மரீன்ல இருந்து மிகப்பெரிய லான்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு மாஸ்டரோட வீட்டை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம மாஸ்டருக்கு பயங்கரமான கோவம், என்னோட வீட்டையாவாட அழிச்சிட்டீங்கன்னு அவங்கள சும்மாவே விட மாட்டேன்டான்னு மாஸ்டர் பயங்கரமான கோவத்துல நின்றுட்டு இருக்க, இந்த பக்கம் இவங்க மிகப்பெரிய லான்ச்சரை வச்சு சுடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ரோச்சி அவரோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு உடம்பு எல்லாத்தையும் பயங்கரமா டைட் பண்ணிட்டு கட்டுக்கோப்பானவனா வந்து கமே கமேகா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, இந்த பக்கம் இவங்க மிகப்பெரிய லான்ச்சர்ஸை வச்சு ஒரு அடி அடிக்க, இவர் இங்கே இருந்து ஒரு பவர் அடிக்க லான்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு அந்த சப்மெரினியே 2ஆ பொழந்துடுதுங்க. அப்படியே பொல பொலன்னு கொட்டி வெறும் ஏர்ல கொட்டுது. இவங்க எல்லாம் அப்படியே ஏர்ல பறந்து போயிடுறாங்க. இப்ப இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு சுத்தி பயங்கரமான ஆச்சரியம். உடனே நம்ம கோகு என்ன கேட்கிறாரு, ஏ ஓல்டுமேன் எனக்கும் இதை கத்து தருவீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல இதை நீ கத்துக்கணும்னா குறைஞ்சது உனக்கு 50 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இப்ப இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேன்சி இருக்கா பத்திங்களா, அவ வந்து இதுக்காக தானே அவங்களை கூப்பிடுறேன், எப்படியாச்சும் நீங்க வந்து என் நாட்டை காப்பாற்றணும், அதுதான் என்னோட ஒரே ஆசைன்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம கோகு என்ன பண்றாரு, அவரு கமேகமேகான்னு சொல்லி ஒரு பவரை விட பக்கத்துல உள்ள பாறை உடையுதுங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஆடா சின்ன பையனே அதுக்குள்ள எப்படா கத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் ரோஷி சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் இவங்க 4 பேர் மட்டும் ஜெட்டில் இங்கே இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க உடனே நம்ம ஊழாங்க கேட்கிறாரு, ஆமா பொண்ணு அம்மா கூட ஏன் மாஸ்டர் ரோஷி வரல அப்படின்னு கேட்டியான்னு கேட்க, ஆல்ரெடி இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே மாஸ்டர் ரோஷி வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாரு, அதாவது இப்போதைக்கு உனக்கு உதவி பண்ண என்னால வர முடியாது, இப்ப நான் உலகத்துக்குள்ள வரக்கூடாம தனியா ஒரு இடத்துல வேற ஒரு விஷயத்துக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை நீ உனக்குன்னு பல நண்பர்களை இந்த இடத்துல நீ சேர்த்திருக்க, அவங்கள பார்க்கவும் ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க, நல்ல மனசு படைச்சவங்களாவும் இருக்காங்க, அவங்கள நீ கூட்டிக்கிட்டு போ, எனக்கு தெரிஞ்ச அவங்க உனக்கு கன்ஃபார்ம் உதவுவாங்க, நண்பர்களை சேர்த்துக்கிட்டு செய்ய முடியாத வேலைங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் ரோஷி சொல்லிதாங்க இவங்களோட அனுப்பி வச்சிருக்கவும் செய்யறாரு. இந்த பக்கம் குரூம்ஸ் கிட்ட வர நம்ம குரூம்ஸ் கிட்ட இப்ப 6 டிராகன் பால் கிடைச்சிட்டு லாஸ்ட் டிராகன் பால் மட்டும் கிடைக்கல. உடனே இவங்க டீம்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இப்பதான் ரேடாரை பார்த்தோம், அந்த லாஸ்ட் டிராகன் பால் நம்ம இருக்கிற இடத்த நோக்கியே தேடி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் புல்மா டீம் வேகமா வந்துகிட்டு இருக்க, எதிரிகளோட ஜெட்டி எல்லாமே இவங்களை சுடுறதுக்கு பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்ப இந்த பக்கம் என்ன ஆயிடுது, பயங்கரமா இவங்க போட்டு சுட நம்ம கோகு வந்து நிம்பஸ்ல வந்தவர், அவர் தனியா ஒரு வழியில பிரிஞ்சு வந்துடுறாரு. இப்ப கோகு தனியா வந்தாரு பாத்தீங்களா, அவர் இந்த பக்கம் வர அவருக்கிட்ட அந்த டீம்ல இன்னொருத்தர் தான் பாத்தீங்களா அந்த கமாண்டர் ஜெனரல், அவன் மட்டும் தனியா நம்ம கோகுவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் சரமாரியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் புல்மா ஷிப்ல வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க ஷிப்ப ஒரு பக்கம் டீம் சரமாரியா சுட நம்ம புல்மாவோட பிளைட் இந்த இடத்துல கிராஷ் ஆயிடுதுங்க, இங்க இருந்து வெடிச்சும் போயிடுது. இப்ப இந்த பக்கம் கோகுக்கும் அந்த குண்டனுக்கும் சண்டை நடந்தது பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க
இருக்க உடனே நம்ம கோகு என்ன பண்றான், பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எக்ஸ்டெண்டரை எடுத்து நம்ம ஜெனரல் நின்னுகிட்டு இருப்பாருங்க ஒரு ஸ்கேட் போர்டு மாதிரி ஒரு இதுல பறக்கிறது, அதை ஒரு அடி அடிக்க அது இந்த இடத்துல ரெண்டா பொழந்து போய் உடைய உடனே அவன் கீழே விழுகிறான். கீழே விழுந்தவன் சும்மா விழுகாம அவன் ஆயுதத்தை வீச அதுல இருந்து ஒரு செயின் வந்து கோகுவை பிடிச்சி இழுக்க இப்ப ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. இப்ப இந்த பக்கம் இப்படி சண்டை போயிட்டு இருக்க நம்ம யமச்சா இருக்கான் பாருங்க, அவன் ஒரு வழியா இந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு உள்ள வரான். அவன் உள்ள வர இந்த வீரர்கள் எல்லாம் அவனையும் சேர்த்து சுட அவன் எஸ்கேப் ஆயிடுறான். அவன் வண்டி அடிபட்டு இந்த இடத்துல வண்டி சரமாரியா வெடிச்சு போயிடுதுங்க. இப்போ ஒரு வழியா யமச்சா இறங்கி உள்ள எல்லாரையும் போட்டு சரமாரியா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். இப்படி நொறுக்கிக்கிட்டு இருந்தவன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த ரூபி கிறிஸ்டல்ஸ் இருந்தது பாத்தீங்களா, அந்த கிறிஸ்டல்ஸ் இருந்த ரூமுக்கே வந்துடுறாங்க. வந்தவன் சரி வந்ததுதான் வந்துட்டோம், பாதியை திருடிட்டு போகணும்னு சொல்லி சட்டக்குள்ள பாதியை அம்மிக்கிட்டு இங்கே இருந்து ஓடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மா டீம் என்ன பண்றாங்க, ஊடாங்க மிகப்பெரிய ஜெயிண்டா மாத்தி அதை வச்சு எல்லா வீரர்களையும் பயமுறுத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் எதுக்க பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஊடாங் மாதிரியே இன்னொரு உருவம் எதுக்க நிக்குது. இது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம போர் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வந்து மிகப்பெரிய உருவமா மாதிரி இவங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்க. இப்ப ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. இப்படியே சந்திச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு இந்த ஆரஞ்சு முடிகாரி இருக்கா பாருங்க, அவ பின்னாடி வந்தவ பயங்கரமா அவ கண்ணுல இருந்து சுட எல்லா புல்லட்டும் நம்ம யமச்சா மேல சுட இங்கே இருந்து யமச்சா அப்படியே சரிஞ்சு விழுகிறாங்க. சரிஞ்சு விழுந்தோடனே அடுத்தது இவங்கள சுடுறதுக்காக வந்துகிட்டு இருக்க உடனே நம்ம யமச்சா இங்க இருந்து பின்னாடி எழுந்திருச்சு நிப்பான் பாருங்க. ஆமாங்க, இவ சுட்ட எல்லா புல்லட்ஸும் நம்ம யமச்சா ஆல்ரெடி உள்ள எடுத்து வச்சிருந்தான் பாத்தீங்கன்னா அந்த ரூபி கிறிஸ்டல்ஸ் அதுக்குள்ள சுடப்பட்டு இருக்குங்க. அதனால நம்ம யமச்சாவுக்கு ஒன்றும் ஆகல. உடனே இப்ப என்ன பண்றான், இங்க இருந்து யமச்சா போய் பயங்கரமா சண்டை போட டக்குன்னு அவன் மூஞ்சில உள்ள ஹெல்மெட்டை ஒரு அடி அடிக்க அதுக்கப்புறம் தாங்க தெரியுது வந்தது பொண்ணுன்னு. நம்ம யமச்சாதான் பொண்ணை பார்த்தாலே மயங்கிடுவானே, உடனே அதை பார்த்தோன்னே இங்க இருந்து மயக்கம் போட்டு விழுந்துடவும் செய்யறாங்க. உடனே இந்த ஆரஞ்சு ஹார்காரி என்ன பண்றான், இங்க இருந்து பாம்பை முழுக்க உட்டேஞ்சி வீச இவங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடுறாங்க. அப்படியே சுத்தி இந்த பாம்பு இந்த இடத்துல வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கல்லு நம்ம புல்மாவோட மேல வந்து விழ வருது. உடனே நம்ம யமச்சா என்ன பண்றான், இங்க இருந்து குறுக்க பாஞ்சு அந்த கல்லை தள்ளி விட்டு நம்ம புல்மாவை காப்பாத்திடுறான். இதனால நம்ம யமச்சா மேல நம்ம புல்மாவுக்கு இந்த இடத்துல ஒரு கிரஷ் மாதிரி ஒன்று உண்டாயிடுதுன்னு வச்சுங்களா. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு குண்டா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்ப மேல சண்டை போட்டது இல்லாம கீழையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டவங்க சரமாரியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம புல்மா டீம் வந்தவங்க எப்படியோ அந்த மிகப்பெரிய கதவை திறந்துகிட்டு உள்ள வர இந்த பக்கம் கோகு அந்த குண்டன் அடிச்ச பறக்க விட அவனும் ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரிஞ்ச இந்த டீம் மறுபடியும் இந்த இடத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுதுங்க. வந்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவங்க வந்தது வேற எந்த இடமும் இல்லைங்க, நம்ம கிங் குரூம்ஸ் இருந்தான் பாத்தீங்களா, அவனோட இடத்துக்கு இந்த பக்கம் வந்துடுறாங்க. இவன் கோவத்தோட உக்கிரத்துல இருக்கான், பயங்கரமான கோவத்துல இருக்கான். என் இடத்துக்கா வந்துட்டீங்க, எல்லாத்தையுமே பாலாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கோவத்துல ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவமா மாற இந்த இடத்துல கோகு இங்கே இருந்து அவனை அடிக்க போக நம்ம குரூம்ஸ் ஒரே அடி அடிக்க இந்த இடத்துல கோகு பறந்து போறாங்க. பறந்து போய் கீழே விழுந்தவன் மறுபடியும் இங்க இருந்து அடிக்க தாங்க வரான். நம்ம குரூம்ஸ் ஓங்கி இங்க இருந்து ஒரு குத்து நம்ம கோகு அவனோட கையாலே அவனோட மொத்த குத்துகளையுமே டாட்ச் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படியே குத்துக்களை டாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த குத்துக்களோட என்ன பண்றாரு, மறுபடியும் எப்படியாச்சும் கமேகான்னு சொல்லி அந்த பவரையுமே யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப இந்த பக்கம் இதே கேப்ல நம்ம குரூம்ஸோட வயித்துல ஏதோ ஒரு லைட்னிங் மாதிரி ஒளிருது. இதை பார்த்தோன்னே தான் நம்ம புல்மாவுக்கு ஏதோ ஒரு டவுட் வருதுங்க. உடனே அவளோட ரேடாரை எடுத்து பார்க்க இருக்கிற 6 டிராகன் பாலுமே நம்ம குரூம்ஸோட வயிற்றுக்குள்ளதான் இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம புல்மா புரிஞ்சுக்கிறா. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த பக்கம் நம்ம கோகு என்ன பண்றாரு, அவரோட கமேகான்னு சொல்லி நம்ம மாஸ்டரை பார்த்தோன்னே கத்துக்கிட்ட வித்தையை வச்சு ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. ஆனா அந்த அடியில குரூம்ஸுக்கு ஒண்ணுமே ஆகலைங்க. ஒண்ணுமே ஆகாததுனால இப்ப என்ன பண்றா, புல்மா இங்கே இருந்து ஒடியாந்தவ கோகு தள்ளி போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு டிராகன் பாலை தூக்கி குரூம்ஸோட வாய்க்குள்ள போட்டுறாங்க. வாய்க்குள்ள போட்டோன்னே இப்ப வயிற்றுக்குள்ள 7 டிராகன் பால் ஒன்னாயிடுது பாத்தீங்களா. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு டிராகனே வெளியவா அப்படின்னு கூப்பிடுவா பாருங்க. ஒரு மிகப்பெரிய லைட்டு வெளிச்சம் உருவாக நம்ம குரூம்ஸோட கோட்டை அப்படியே செல்லியா நொறுங்குதுங்க. ஒரு மிகப்பெரிய பேரழிவு இந்த இடத்துல ஏற்பட அப்படியே இந்த மொத்த இடமும் பயங்கரமா வெடிக்குதுங்க. இப்படியே வெடிச்சுக்கிட்டு நம்ம எட்டர்னல் டிராகன் ஷென்லாங் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த இடத்துல இங்கே இருந்து வெளியில வராருங்க. வெளியில வந்த உடனே என்ன யாரு கூப்பிட்டது, உங்களுக்கு என்ன விஷயம் வேணும், அது எதுவா இருந்தாலும் கேளுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேங்கிற மாதிரி இவரு சொல்றாருங்க. இந்த பக்கம் நம்ம பான்சி இருக்கா பாத்தீங்களா, அவ எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. அதாவது அவ கிராமத்துக்கு நடந்த அநீதி, நம்ம குரூம்ஸ் வந்து அவ கிராமத்தையே நரகமா மாத்தி வச்சது, இருக்கிற மக்கள் எல்லாரையுமே கொடுமைப்படுத்தணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மா, இந்த பக்கம் நம்ம யமச்சா, இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஆசையை சொல்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. உடனே அவ இங்க இருந்து போய் எனக்கு எதுவுமே வேணாம், என் நாட்டை மட்டும் திருப்பி கொடுங்க, என் மண்ணுல ஒரு இந்த ரூபி கிறிஸ்டல்ஸ் கூட இருக்கக்கூடாது, இதனாலதானே இவங்க எல்லாருமே என் நாட்டை அழிக்கிறாங்க, இது எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு என்னோட நாட்டை பழைய மாதிரி என் மக்கள் என் நாடு எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க
அப்படிங்கிற மாதிரி ஓங்கி போய் கத்த உன் ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்றாருங்க. சொன்ன உடனே இந்த மண்ணுல உள்ள எல்லா ரூபி கிறிஸ்டல்ஸும் ஆட்டோமேட்டிக்கா இந்த மண்ணுல இருந்து வெளியில வந்து எல்லாமே வானத்தை நோக்கி போய் அப்படியே மறைய ஆரம்பிச்சிடுதுங்க. இதெல்லாம் மறந்து போக மறுபடியும் ஒரு வழியா எல்லாமே சரியாகிட்டு இருக்க நம்ம எட்டர்னல் டிராகனா அவரோட விஷயம் நிறைவேறினோடனே மறுபடியும் மறைஞ்சு போறாருங்க. பால் எல்லாமே ஒரு இடமா செதறி போக மறுபடியும் எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்குங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகுமே என்ன சொல்றாரு, தாத்தா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியா குரூம்ஸை காட்டுறாங்க. அதாவது குரூம்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, அதாவது இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மனித ரூபத்துல இருந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த ஒரு ரூபத்துல இருந்துகிட்டு அவனுக்கு இன்னுமே பசி அடங்கலைங்க, பயங்கரமா பசிக்குது. அந்த பசியில இந்த இடத்துல நம்ம பேன்சி என்ன பண்றா, ஒரே ஒரு ஆப்பிளை போய் கொடுக்குறா. அந்த ஆப்பிளை தின்னவனுக்கு பயங்கரமான டேஸ்ட். அதை பார்த்தோன்னே இது ஏது, இதோட பேர் என்னன்னு கேட்க, இதுதான் இந்த மண்ணுல விளைஞ்ச ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம பேன்சியோட அப்பாவே இந்த இடத்துல வந்து சொல்றாரு. இவ்வளவு பெரிய நல்ல மகத்தானது எல்லாமே நம்மளோட நாட்டிலேயே விளையுது. இததான் வந்து நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இதை நீ அழிச்சிருக்க. அதாவது நீ தேடுற உணவுங்கிறது எங்கேயோ கிடையாது, அது நம்ம கிட்டேயே இருக்கு. அதை அனுபவிக்க தெரியாம நீ எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்குங்கிற எல்லாத்தையும் சொல்லி இந்த இடத்துல நம்ம குரூம்ஸுக்கு அவங்க அப்பா ஒன்னொன்னுமா புரிய வைக்கிறாருங்க. புரிய வைக்க இந்த பக்கம் குரூம்ஸுமே நல்லவனா மாறிடுறான். இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு என்ன பண்றாரு, அந்த குரூம்ஸோட கைத்தடிங்க 2 பேர் இருந்தது பாருங்க, அதுங்கள்ட்ட போய் அவங்க டிராகன் பாலுக்கு பதிலா ஒரு காயினை வச்சுட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த காயினை மறுபடியும் கோகு திருப்பி கொடுக்குறாரு. இது எனக்கு வேணாம், இதை நீங்களே வச்சுங்கன்னா அவங்க கொடுத்த காயினை அவங்கள்ட்டயே திருப்பி கொடுத்துட்டு அவரோட பிளையிங் நிம்பர்ஸை இங்கே இருந்து கூப்பிட்டுட்டு பறக்கிறாருங்க. இதை இங்க இருந்து கூப்பிட்டுக்கிட்டு பறக்க இந்த பக்கம் நம்ம புல்மாவோட ஆசையோ நல்ல காதலன் வேணும்னு, நம்ம யமச்சாவோட ஆசையோ நல்ல காதலி வேணும். இப்ப இவங்க 2 பேரோட ஆசை வேணுனால இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க, அந்த வில்லேஜ்ல உள்ளவங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்க, எல்லாரும் கோகுவை வழி அனுப்பி வைக்க இந்த பக்கம் கோகு பறந்து போனவரு, இந்த உலகத்துல நான் நினைச்சதை விட இந்த உலகம் ரொம்பவே பெருசா இருக்கு, இங்க நான் பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு, இது எல்லாத்தையுமே நான் பார்த்து ரசிக்கணும், அதனால நான் என்னோட அடுத்த பயணத்தை தொடர்றேன்னு சொல்லி இந்த இடத்துல கோகு அடுத்து அவரோட பயணத்தை நோக்கி போக, இதோட இந்த இடத்துல இந்த மூவியே முடியுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவியை நரேஷன் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour கிட்ட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, பாய்.